வணக்கம். நற்செயல் நன்மை சேனல் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் என்னவென்றால் வள்ளலார் பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். வள்ளலார் என அழைக்கப்படும் இராமலிங்க அடிகள் தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு ஒளிவிளக்காக விளங்கிய மகான். அவர் ஒரு தத்துவஞானி மட்டுமல்ல, கருணையின் உருவாக உயிரினங்கள் அனைத்தையும் சமமாக கண்ட மனிதராக வாழ்ந்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒரே வரியில் அவரது முழு வாழ்க்கை சாரத்தை உணர முடியும். 1823ஆம் ஆண்டு சென்னை அருகில் உள்ள மருதூரில், இன்றைய சென்னை மாவட்டம், ஒரு எளிய குடும்பத்தில் அவர் பிறந்தார். சிறு வயதிலேயே அபூர்வமான அறிவும் ஆழ்ந்த இரக்கமும் அவரிடம் வெளிப்பட்டன. பள்ளிக்கல்வி முறையாக பெறாத போதும் இயல்பான ஞானத்தால் தமிழ் இலக்கியம், சைவ சித்தாந்தம், வேதாந்த கருத்துகள் அனைத்தையும் தானே உணர்ந்தார். குழந்தை பருவத்திலேயே சிவபெருமான் மேல் அளவற்ற பக்தி கொண்டு உள்ளம் உருக பாடத் தொடங்கினார். இளம் வயதில் அவர் இயற்றிய பாடல்கள் பின்னாளில் திருவருட்பா என தொகுக்கப்பட்டன. இந்த பாடல்கள் வழக்கமான சமய பாடல்களைப் போல இல்லாமல் உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கச் சொல்லும் கருணை தத்துவத்தை மையமாக கொண்டிருந்தன. மனிதன் மனிதனை மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் என எல்லா உயிர்களையும் தன் உடன்பிறப்பாக காண வேண்டும் என்பதே வள்ளலாரின் அடிப்படை போதனை. சமூகத்தில் நிலவிய பசிப்பிணி, சாதி பாகுபாடு, சடங்குகளின் ஆட்சி ஆகியவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். பசித்திருப்பவன் முகத்தில் கடவுளை கண்டேன் என்ற உணர்வோடு வள்ளலார் சமரச சன்மார்க்கம் எனும் புதிய ஆன்மீக வழியை அறிவித்தார். இந்த வழியின் மையம் ஜீவகாருண்யம், எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காதிருத்தல், பசியை போக்குதல், அன்புடன் வாழ்தல், இவையே உண்மையான வழிபாடு என்றார். வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வடலூரில் சத்திய ஞான சபை அமைக்கப்பட்டது. அங்கு உருவ வழிபாடோ சிலை பூஜையோ இல்லை. நடுவில் எரியும் ஞான ஜோதி மட்டுமே. அந்த ஒளி கடவுளின் அடையாளம் அல்ல, கடவுளே அந்த ஒளி என்ற தத்துவத்தை வள்ளலார் உலகிற்கு எடுத்துச் சொன்னார். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்ற மந்திர சொற்கள் அவரது ஆன்மீக உச்சத்தை வெளிப்படுத்துகின்றன. அவர் அறிவித்த இன்னொரு முக்கிய முயற்சி சத்திய தர்மசாலை. யார் வந்தாலும் எந்நேரமும் எந்த வேறுபாடுமின்றி உணவு வழங்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம். இன்றும் அந்த தர்மசாலை தொடர்ந்து இயங்கி வருவது வள்ளலாரின் கருணை உயிரோடு வாழ்கிறது என்பதற்கான சாட்சி. படிப்படியாக அவர் வெளிப்புற உலக வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கினார். உடல் தேவைகளை கூட குறைத்தார். உளவின்றியும் நீண்ட நாட்கள் வாழ முடியும் என்ற நிலையை அடைந்தார் என்று கூறப்படுகிறது. அவரது உடல் ஒளியாக மாறியது, மரணமில்லாத நிலையை அடைந்தார் என்ற நம்பிக்கையும் மக்களிடையே உள்ளது. 1874ஆம் ஆண்டு வடலூரில் உள்ள ஒரு அறையில் தன்னை பூட்டி கதவை திறக்க வேண்டாம் என்று கூறிய பின் அவர் வெளியில் காணப்படவில்லை. இது வள்ளலாரின் வாழ்க்கையில் ஒரு பெரும் மர்மமாகவும் அதே நேரத்தில் ஆன்மீக உச்சமாகவும் கருதப்படுகிறது. வள்ளலார் சொல்லிய செய்தி காலத்தால் பழையதாகவில்லை, மாறாக இன்றைய உலகிற்கு மேலும் தேவையானதாக மாறியுள்ளது. மத வேறுபாடுகள், இன மோதல்கள், வன்முறை நிறைந்த இந்த உலகில் அவர் போதித்த கருணை, சமத்துவம், அன்பு ஆகியவை மனிதகுலத்திற்கு ஒரே தீர்வாக நிற்கின்றன. கடவுளை கோயிலில் தேடாமல் பசித்தவனின் கண்ணீரில் தேடு என்ற அவரது குரல் காலங்களை தாண்டி ஒலிக்கிறது. வள்ளலார் ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு இயக்கம். ஒரு மதம் அல்ல, ஒரு மனிதநேய புரட்சி. அவர் காட்டிய பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரும் அந்த அருட்பெரும் ஜோதியின் சிறு ஒளியாக மாறுகிறார்கள். அவரை ஒரு கவிஞர் அல்லது சாமியார் என்ற வரையறைகளை தாண்டி மனித குலத்தின் மனசாட்சியாக உயர்த்தியது. அவர் கண்ட உண்மை தனக்காக வைத்துக் கொள்ளப்பட வேண்டியதல்ல என்று உணர்ந்த தருணத்திலிருந்து அவரது வாழ்வு முழுமையாக மக்களுக்காக மாறியது. அக்காலத்தில் சமுதாயம் கடும் சாதி வேறுபாடுகளாலும் மதச் சடங்குகளாலும் சிக்குண்டிருந்தது. கோயில்களில் சிலருக்கே அனுமதி, கல்வி சிலருக்கே உரிமை, உணவு கூட எல்லோருக்கும் கிடைக்காத நிலை. இந்த அநீதிகளை வள்ளலார் அமைதியாக கவனிக்கவில்லை. ஆயுதமில்லாமல், கோஷமில்லாமல், கருணை என்ற ஒரே ஆயுதத்தால் அவர் எதிர்த்தார். உயிரை கொல்லாதே என்பது அவரது முதல் நியமம். அது மனிதனை மட்டுமல்ல, எந்த உயிரையும் குறிக்கும். அதனால்தான் அவர் உயிர்கொலை சார்ந்த உணவுகளை முற்றிலும் மறுத்தார். இது ஒரு சடங்காக அல்ல, உணர்வாக இருக்க வேண்டும் என்றார். ஒரு உயிரின் வேதனையை உணராதவரால் கடவுளை உணர முடியாது என்பதே அவரது ஆழ்ந்த நம்பிக்கை. இதன் தொடர்ச்சியாக அவர் அறிவித்தது சமரச சுத்த சன்மார்க்கம். இது புதிய மதம் அல்ல,
எல்லா மதங்களின் சாரம். சைவம், வைணவம், வேதாந்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம் அனைத்திலும் உள்ள கருணை, அன்பு, உண்மை ஆகியவற்றை ஒன்றாக இணைத்த பாதை. சண்டை போடும் மதங்கள் வேண்டாம், சந்தோஷம் தரும் மனிதநேயம் வேண்டும் என்பதே அதன் உள்ளார்ந்த அர்த்தம். வடலூரில் தொடங்கிய சத்திய தர்மசாலை இந்த தத்துவத்தின் உயிர்ப்பான வடிவம். அங்கு ஏழை பணக்காரன், சாதி மதம், உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. பசியோடு வந்தவன் மனிதனா, யாசகரா, பயணியா என்பதே கேள்வி அல்ல, பசிக்கிறதா என்பதே ஒரே கேள்வி. அந்த தருணத்தில் உணவு வழங்குவதுதான் கடவுள் வழிபாடு என்று வள்ளலார் அறிவித்தார். அவரது போதனைகள் பலருக்கு வெளிச்சமாக இருந்தாலும் சிலருக்கு அது சவாலாக இருந்தது. சடங்குகளில் வாழ்ந்தவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் அவரை எதிர்த்தனர். இவர் பழைய மரபுகளை உடைக்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் வள்ளலார் ஒருபோதும் எதிர்ப்புக்கு எதிர்ப்பாக நின்றதில்லை. அமைதியாக சொன்னார், நான் எதையும் உடைக்கவில்லை, உண்மையை மட்டும் வெளிச்சம் போடுகிறேன். காலப்போக்கில் அவரது உடலில் கூட மாற்றங்கள் நிகழ்ந்ததாக அவரது சீடர்கள் கூறுகிறார்கள். சாதாரண மனித உடல் தேவைகள் குறைந்து அவர் பெரும்பாலும் தியான நிலையிலேயே இருந்தார். அவரது கண்களிலிருந்து கருணை மட்டுமல்ல, ஒரு விதமான ஒளி வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஒளியே பின்னாளில் ஞானஜோதி என்ற தத்துவமாக உருவெடுத்தது. 1872ஆம் ஆண்டு சத்தியஞான சபை திறக்கப்பட்டது. அங்கு எந்த சிலையும் இல்லை, எந்த உருவமும் இல்லை. 7 திரைகள். அவை மனிதனின் அறியாமையை குறிக்கும். அந்த திரைகளுக்குள் எரியும் ஒரே ஜோதி, அதுவே பரம்பொருள். வள்ளலார் தெளிவாகச் சொன்னார், கடவுள் ஒரு உருவமல்ல, அறிவும் கருணையும் கலந்த ஒளி. இது பலருக்கு புரியாத விஷயம், ஆனால் புரிந்தவர்களின் வாழ்க்கையே மாறியது. அவர்கள் கோயிலில் அல்ல, வாழ்க்கையில் வழிபடத் தொடங்கினார்கள். வீட்டில் அல்ல, மனத்தில் தீபமேற்றினார்கள். பின்னர் வந்த அந்த மறைவு நாள். வள்ளலார் தன் சீடர்களிடம் அமைதியாகச் சொன்னார், நான் இங்கு இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள், இல்லை என்றும் நினைக்காதீர்கள். ஒரு சிறிய அறையில் தன்னை பூட்டிக் கொண்டு கதவை திறக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். நாட்கள் கடந்தன. கதவு திறக்கப்பட்ட போது உடல் இல்லை, மரணம் இல்லை, மர்மமில்லை என்று சீடர்கள் நம்பினர். அது மரணமில்லா நிலை, சாகாத சன்மார்க்கம். இன்றும் வள்ளலார் கேட்கிற ஒரே கேள்விதான், உன் அருகில் பசியோடு யாராவது இருக்கிறார்களா? அந்த கேள்விக்கு நீ தரும் பதிலே உன் ஆன்மீக நிலை. வள்ளலார் மறைந்ததாக சொல்லப்படும் அந்த நாளுக்கு பிறகே அவரது போதனைகளின் உண்மையான ஆழம் உலகிற்கு மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. அவர் உடலால் இல்லாத போதும் அவர் விதைத்த கருத்துகள் மனிதர்களின் மனங்களில் வேரூன்றின. அது ஒரு மனிதரின் மரணத்திற்கு பிந்தைய புகழ் அல்ல, கருணையின் உயிர்ப்பே தொடர்ந்து நடந்தது. அவர் எழுதிய திருவருட்பா சாதாரண பக்தி பாடல் தொகுப்பல்ல, அது மனிதனின் உள்ளத்தை சுத்திகரிக்கும் ஆன்மீக பயணம். அந்த பாடல்களில் கோபமில்லை, வழியில்லை, பயமில்லை. ஒவ்வொரு வரியும் மனிதனை மனிதனாக மாற்றும் மருந்து. அருள் என்பது மேலிருந்து விழும் ஒன்றல்ல, கருணையாக வாழும் மனத்தில் தானே பிறக்கிறது என்பதே அதன் மையச் செய்தி. வள்ளலார் கூறிய ஆன்மீகம் காட்டுக்குள் தவம் செய்யச் சொல்லவில்லை. குடும்பம், சமூகம், உலகம் இவற்றை விட்டு ஓடச் சொல்லவில்லை. மாறாக உலகத்தின் நடுவில் நின்று கருணையுடன் வாழ் என்றார். உன் வீட்டில் சமைக்கும் உணவு அடுத்த வீட்டின் பசியையும் நினைக்க வேண்டும். உன் வழிபாடு மற்றொரு உயிரின் கண்ணீரை துடைக்க வேண்டும். இதுதான் அவர் காட்டிய ஆன்மீகத்தின் புதிய வடிவம். அவர் எதிர்த்தது கடவுளை அல்ல, கடவுளின் பெயரில் நடந்த கொடுமைகளை. சடங்குகள் மனிதனை உயர்த்தினால் சரி, அடிமைப்படுத்தினால் தவறு என்றார். சாதி, மதம், இனம் இவை அனைத்தும் மனிதன் உருவாக்கிய சுவர்கள். கருணை மட்டும் இயற்கையின் மொழி என்றார். அதனால்தான் அவரது பாதையில் வந்தவர்களுக்கு தனி உடை, தனி அடையாளம், தனி மதச்சின்னம் எதுவும் இல்லை. மனிதம்தான் ஒரே அடையாளம். வள்ளலார் சாகாத சன்மார்க்கம் பற்றி பேசினார். அது உடல் சாவை மறுப்பதற்காக அல்ல, அகந்தை, கோபம், பொறாமை போன்ற உள்ளார்ந்த மரணங்களை வெல்வதற்காக. ஒரு மனிதன் உயிருடன் இருந்தாலும் கருணை இல்லை என்றால் அவன் உள்ளம் இறந்ததே என்றார். கருணையோடு வாழ்கிறவன் உடல் போனாலும் வாழ்ந்து கொண்டே இருப்பான். மனிதர்களின் செயல்களில், நினைவுகளில், மாற்றங்களில்.
இன்றைய உலகத்தை வள்ளலார் பார்த்திருந்தால் அவர் ஆச்சரியப்பட மாட்டார், கவலைப்படுவார். தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் முன்னேற்றம் இவை இருந்தும் மனிதன் மனிதனுக்கு எதிரியாக மாறி வருகிறான். மதத்தின் பெயரில் போர்கள், பணத்தின் பெயரில் பசி, அதிகாரத்தின் பெயரில் அடக்குமுறை. இதற்கு அவர் சொன்ன தீர்வு மிக எளிமையானது, ஆனால் கடினமானது. ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காதே. அது நடைமுறைக்கு கடினம்தான், ஆனால் அதையே வள்ளலார் தன் வாழ்க்கையால் நிரூபித்தார். அவர் ஒரு அரசர் அல்ல, சட்டம் இயற்றவில்லை, ஆயுதம் எடுக்கவில்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் மனநிலையை மாற்றினார். அதுதான் உண்மையான புரட்சி. இன்றும் வடலூரில் எரியும் ஜோதி ஒரு தீபம் மட்டுமல்ல, அது ஒரு கேள்வி. நீ இன்று யாருடைய பசியை போக்கினாய்? நீ இன்று எந்த உயிருக்கு அன்பாக இருந்தாய்? இந்த கேள்விகளுக்கு தினமும் பதில் தேட ஆரம்பித்த நாளே வள்ளலார் சொன்ன சன்மார்க்க பாதையில் நாம் நடக்கத் தொடங்கும் நாள். அவர்களின் வாழ்க்கை ஒரு வரலாறல்ல, அது நடந்து காட்டிய போதனை. அவர் சொன்னதை சொல்லாக விட்டவரில்லை, வாழ்ந்து காட்டியவர். உலகம் எத்தனை மதங்கள், சடங்குகள், கோட்பாடுகள் உருவாக்கினாலும் வள்ளலார் எளிமையாக ஒரே உண்மையை தந்தார்: கருணை இல்லாமல் ஆன்மீகமில்லை. அவர் காட்டிய கடவுள் கோயிலுக்குள் இல்லை, பசியோடு நிற்கும் மனிதரின் கண்களில் இருக்கிறார். அவர் காட்டிய வழிபாடு பூக்களால் அல்ல, பசியை போக்கும் கரங்களால். அவர் காட்டிய ஞானம் நூல்களில் அல்ல, உயிர்களுக்கு தீங்கு செய்யாத வாழ்க்கையில். அதனால்தான் சத்திய ஞான சபையில் சிலை இல்லை, ஒளி மட்டும். அந்த ஒளி மனிதனுள்ளே ஏற்ற வேண்டிய தீபம். வள்ளலார் மறைந்தார் என்று சொல்லப்பட்ட நாளிலிருந்து அவர் தொடங்கிய இயக்கம் மறையவில்லை. சத்திய தர்மசாலையில் எரியும் அடுப்புகள், சமைக்கும் பாத்திரங்கள், பரிமாறும் கரங்கள், இவையெல்லாம் இன்று வரை அவரது குரலின் தொடர்ச்சியே. யார் வந்தாலும் உணவு என்ற அந்த விதி மனித குலத்திற்கான ஒரு பெரிய சட்டம். இன்றைய உலகில் அவர் சொன்ன சன்மார்க்கம் இன்னும் அவசியமாகிறது. வேகமான வாழ்க்கை, கடும் போட்டி, பிரிவுகள், இவற்றுக்குள் மனிதம் மங்கும்போது வள்ளலார் நம்மிடம் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான்: நீ இன்று யாருக்கு கருணையாயிருந்தாய்? அந்த ஒரு கேள்விக்கு நாம் தினமும் நேர்மையாக பதில் சொல்லத் தொடங்கினால் அதுவே வள்ளலார் சொன்ன சாகாத சன்மார்க்கம். உடல் போகலாம், கருணை வாழ்ந்தால் மனிதன் சாவதில்லை, ஒளியாக மாறுகிறான். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அந்த ஒளி நம்முள் எரியட்டும்.